எப்படி கலந்திருந்தது என்ற விஷயத்தை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் முதன்மையானவர்களாக திகழ்கிறார்கள். இந்த உண்மைப்படுத்துதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவில் நிரந்தரமாக பதிந்திருந்தது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக தன்னுடைய இதயத்தை திறந்து தங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்து இஸ்லாத்திற்கண்டே தங்களை ஆக்கி கொண்ட சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதாரணமாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும், நிச்சயமாக அல்லாஹ் என்னை உங்களின் பக்கம் ரசூலாக அனுப்பினான். மனிதர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்னை உங்களின் பக்கம் ரசூலாக அனுப்பினான். ஃபகுல்தும், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னை பற்றி விளங்காததின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் சொன்னீர்கள், கதபுத்த முஹம்மதே, நீங்கள் பொய் சொல்லுகிறீர் என்று சொன்னீர்கள். ஆனால் வகால அபூபக்கர், அந்த சந்தர்ப்பத்தில் முதன்முறையாக என்னுடைய வார்த்தையை கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்னார்கள், சதக சதக, அந்த அபூபக்கர் தான் சொன்னார்கள், இந்த ரசூல் உண்மையை சொல்கிறார் என்று உண்மைப்படுத்தினார்கள். வவாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்தார்கள். பகல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய இணை பிரியாத இந்த நண்பராகிய இந்த தோழரை எனக்கு பிறகு நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவுக்கு பிறகும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக பின்பற்றப்பட தகுந்த ஒரு சிறந்த ஆத்மா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை சொல்லி எடுத்து காட்டுகிறார்கள். இந்த நிலையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னதற்கு காரணம், அவ்வலு மன் அஸ்லம அலா வஜ்ஹில் இத்லாக், பொதுவாக பார்க்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்ற விஷயத்தை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். இந்த நிலையில இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய புனிதத்துவம் எவ்வளவு நிரந்தரமானது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்திற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை ஏற்று அவர்கள் இணை வைக்குவதை விட்டுவிட்டார்கள் என்பது அல்ல. மாறாக ஆரம்பத்திலேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் பிறந்தது முதல் கடைசி வரை சிலையின் பக்கம் சென்றது கிடையாது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இணைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலைகள் சூழ்ந்த அந்த நகரத்திலே வாழ்க்கை நடத்தினாலும் பிறந்தது முதல் சிலைக்கு முன்பாக நின்றது கிடையாது, அதற்காக வணக்கம் செலுத்தியது கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது கிடையாது. இந்த பட்டியலிலே பல சஹாபாக்கள் இடம்பெறுகிறார்கள். அந்த இடம்பெறுதலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கு பிறகுதான் சிலை வணங்குவதை விட்டார்கள் என்பது அல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமும் அப்படித்தான் இருந்தது. சிலை வணங்குவதை அவர்கள் ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. இப்பொழுது இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை கேட்டு முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் செய்த பணி முதலாக என்ன? தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறுக. இதுதான் சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதை போல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் அடைந்த இந்த இன்பம் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் முதலாக சஹாபாக்களிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் பலனாக முதல் நாள்
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாள் அவர்களுடைய கைகளை பிடித்து 4 சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார். ஒருவர் உஸ்மான் இப்னு அஃபான், இரண்டாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், மூன்றாவது ஜுபைர், நான்காவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலே அவர்கள் பிரச்சாரம் செய்வதை விட்டும் சோர்ந்து போய் இருக்கவில்லை. மாறாக உடனே இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பிரச்சாரத்தின் பலனாக முதலாக கிடைத்த பெரும் பலன் என்னவென்றால் 4 பேர் சஹாபாக்கள் என்ற புனிதத்துவத்தை அடைகிறார். அதற்கு அடுத்த நாள் மீண்டும் தங்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கி விடுகிறார்கள். அதன் பலனாக உஸ்மான் இப்னு மல்ஊன், ஆரம்பத்தில் சொன்னது உஸ்மான் இப்னு அஃபான், இப்பொழுது உஸ்மான் இப்னு மல்ஊன், அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபு சல்மா, அர்கம் இப்னு அபி அர்கம், இந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சஹாபாக்கள் பேரெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் என்ன சாதாரண மனிதரா? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்பவர்கள் சாதாரண மனிதர்களா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்களா? சஅத் இப்னு அபி வக்காஸ் சாதாரணமானவர்களா? இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது இவர்களிலே அநேகமான பேர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களும், அதே மாதிரி அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் அவர்களும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வார்த்தைகளால் இவர்கள் சொர்க்கத்தின் நன்மாராயம் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஒரு பெரிய உயர்வை பெற்று தந்தவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்வார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக கைரன், யார் ஒருவரின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஹிதாயத்தை தந்து விட்டானோ, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகம் அனைத்தினுடைய செல்வங்களையும் பெற்றுக்கொண்டதற்கு சமமாகும். அனைத்தினுடைய செல்வத்தை விட உயர்ந்ததாம். ஒரு மனிதர் நம்மை கொண்டு ஹிதாயத்தை அடைகிறது, இந்த உலக செல்வங்கள் முழுவதும் நமக்கு கிடைப்பதை விட மிக சிறந்ததான். அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் என்றால், எவ்வளவு பெரிய மகா மனிதர்கள், மாபெரும் புனிதர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அவர்கள் எவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவின் பேரில் உடனே என்ன செய்கிறார்கள்? குறைஷி காஃபிர்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மதிப்பு வாய்ந்தவர்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மிக கண்ணியம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையிலே அதே மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதே மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதிப்பு மரியாதைகள் அனைத்தையும் காற்றிலே பறக்க விட்டு தூக்கி எறிந்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கிறார்கள். எந்த அளவிற்கு அடிக்கிறார்கள் என்றால் தாடியை எல்லாம் பீத்து எடுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய முகமெல்லாம் இரத்தத்தால் உறைந்து போகிறது. அப்படிப்பட்ட பயங்கரமான காயத்திற்கு ஆளாகி அவர்கள் மயக்கமடித்து கீழே விழுகிறார்கள். மயக்கமடித்து கீழே விழுந்தவுடன் அவர்களை சுமந்து கொண்டு போய் அவர்களுடைய வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவருடைய தாயார் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பிள்ளையின் நிலை இப்படி ஆகிவிட்டதே, எவ்வளவு பெரிய ஒரு வியாபாரியாக செல்வந்தராக மக்காவிலே நடமாடி இந்த மக்கா நகரத்து மக்களினுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற மாபெரும் சீமானாக இருந்த என்னுடைய மகனின் நிலை நடுத்தெருவிலே வைத்து அடிக்கப்பட்டு இப்படி இரத்தத்தோடு வந்து கிடக்கிறாரே என்று சொல்லி தாயார் புலம்புகிறார்கள். தன் மகன் எப்பொழுது கண் விழிப்பார், அவருக்கு உணவு ஊட்டலாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லேசாக கண்ணை திறக்கிறார்கள். தாயார் அருகிலே அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள், அருமை மகனே, நீ பசியோடு இருக்கிறாய், காலையிலிருந்து மயக்கமாக கிடக்கிறாய், ஏதாவது சாப்பிடு, உனக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? தாயின் பரிவான ஒரு ஆதரவான அந்த விசாரிப்பு அவர்களுடைய உள்ளத்திலே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளிலே விழவில்லை. மாறாக கண் விழித்தவுடன் கேட்டார்கள், என்னுடைய நபி
என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள்? இந்த வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து வந்தது. உடனே அவருடைய தாயார் சொன்னார்கள், மகனே, இன்னுமா உனக்கு அறிவு வரவில்லை? அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு இன்னுமா அறிவு வரவில்லை? அந்த முகம்மதினுடைய சொல்லை கேட்டதினால் நீ என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கிறாய்? உன்னுடைய மதிப்பு மரியாதைகள் அனைத்தையும் இழந்து நடுத்திரவிலே அடிக்கப்பட்டு இப்படி மயக்கமாகி வீட்டிலே வந்து கிடக்கக்கூடிய நீ அதே முகம்மதை திரும்பவும் கேட்கிறாயே, இது எப்படி உன்னால் கேட்க முடிகிறது? அவர்களுக்கு இதெல்லாம் காதிலே விலகவில்லை. என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? இதே கேள்விதான். தாயாரிடத்தில் தாயார் சொல்கிறார்கள், மகனே, அதை பத்தி பேசாத, அவர் நல்லா இருக்கிறார், நீ சாப்பிடும் முதல். உடனே சொல்கிறார்கள், என்னுடைய நபியின் நிலையை தெரிந்து கொள்ளாத வரை, என்னுடைய நபியின் நிலையை நான் தெரிந்து கொள்ளாத வரை என் வாயிலே ஒரு சொட்டு தண்ணீரை நான் விட மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த நிலையில் தான் அவர்கள் கேட்கிறார்கள், மகனே, முகம்மதை பற்றி இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள நினைத்தாலும் எதிரிகள் என்னையும் அடித்து விடுவார்கள். முகம்மது எங்கேன்னு யார்ட்டையா நான் போய் கேட்க முடியுமா? கேட்டாலும் என்னையும் அடிச்சிருவாங்க. அதனால அந்த முயற்சியை கைவிடு, அவர் நல்லா இருக்கிறார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அம்மா, எனக்கு ஒரு உறுதி சொன்னால் நான் ஒரு நபரை சொல்லுவேன், அவரிடத்தில் விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன உறுதி? நான் ஒரு நபரை சொல்லுவேன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான், இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று நீங்கள் யாருக்கும் சொல்லிவிடக்கூடாது. சரி என்று சொன்னவுடன் ஃபாத்திமா என்ற அவருடைய ஒரு பெயரை சொல்கிறார். அது யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இணை பிரியாத நண்பராகிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தங்கை. அதுவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தங்கையினுடைய பெயரும் ஃபாத்திமா தான். அந்த தங்கை இஸ்லாத்துக்கு வந்ததும் உமருக்கு தெரியாது, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்திருந்தது. சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நெட்வொர்க் இருந்தது, ஒரு தொடர்பு இருந்தது. எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இஸ்லாமை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, சட்டங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே இன்னைக்கு பார்க்கிறோம். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு எங்கே இருந்தது என்று சொன்னால், சஃபா மலையிலிருந்து நாம் தொங்கோட்டம் ஓடுவதற்காக இறங்கி வருகிறோமே, அதுல வலது பக்கமாக இறங்கி வருகிற போது வலது பக்கமாக ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அங்க ஒரு சின்ன அறை போன்று இருந்தது. அதிலே பல பைப்புகள் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணி இறங்குவதற்காக. அது பாபுல் அர்க்கம் என்று சொல்லப்படும். அங்கதான் அர்க்கம் உள்ளாத்தருடைய வீடு இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாமே எங்கெங்க எது இருந்தது அப்படிங்கிற அடையாளமே இல்லாம போச்சு இன்னைக்கு. அப்ப அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக போவார்கள். எல்லாரும் ஒண்ணு கூடுவார்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வார்கள். அங்கிருந்துதான் இஸ்லாம் வளர்ந்து விரிந்தது. உலகத்திற்கு இஸ்லாம் வளர்ந்தது எங்கிருந்து என்றால் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருந்துதான். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று கேட்டவுடன் இந்த மாதிரி தெரியாது என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமாவை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அழைத்து வந்தவுடன் அவர்களும் இஸ்லாமை மறைத்து வைத்திருக்கிறார்கள், யாருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஃபாத்திமா, என்னுடைய நபி எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எப்படி தெரியும்? நடிக்கிறாங்க. அதாவது தனக்கு தெரியாத மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, மறைக்கிறாங்க. இப்படியே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படி பார்த்துட்டு அவங்களுடைய தாயாரையும் பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சகோதரியே, கவலைப்படாதீங்க, எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க யார்ட்டையும். நீங்க ஒரு முஸ்லீம்ங்கிறத யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க எங்க இருக்காங்க. இப்போ அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போலாம் அந்நிய பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிற சட்டம்லாம் வரல. அந்த பர்தாவுடைய சட்டங்கள்லாம் அப்போலாம் கிடையாது. உடனே உமருமான், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஒரு பக்கமும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பக்கமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து சுமந்து செல்கிறார்கள். அவனால் நடக்க கூட முடியல.
அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடு தட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக சென்று அமர்ந்ததற்கு பிறகுதான் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள், குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்திலே இந்த பணியை செய்து நான் இறந்து போயிருந்தால் நிம்மதியாக இறந்து போயிருப்பேன். இப்பொழுது நான் கண் விழித்து விட்டேன். ஆனால் தங்கள் முகத்தை பார்க்காத வரை நான் எதையும் சாப்பிடக்கூடாது என்பதாக நான் முடிவெடுத்தேன். இப்பொழுது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. நான் தங்களை பார்த்து விட்டேன். நபியின் மீது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த அன்பை போல அந்த உலகத்திலே யாரும் வைக்க முடியாது. அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பின்னால் சொல்லப்படும். ஹிஜ்ரத்தின் சமயத்தில் அவர்களோடு சென்று அந்த சூழ்நிலை இருக்கிறதே, அந்த பயணம், இது மாதிரியான பயணத்தை, தியாகத்தை யாருமே செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும்